ஹாய் வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து கொரோனா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி மாஸ்க் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆசை வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மாஸ்க் வந்து வியர் பண்ணணும், தனியாக யூனிக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாஸ்க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. அண்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மாஸ்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க கண்டிஷனில் எல்லோரும் கம்பல்சரி மாஸ்க் வியர் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு, வேர்ல்டுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாஸ்க்கை வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக அவர் இஸ்ரேலில் இருக்க ஒரு ஜுவல்லரி டிசைன் கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு. எவல் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனி நேம். அண்ட் அந்த கம்பெனியோட ஓனர் நேம் வந்து ஐசக் லெவி. அவங்கக்கிட்ட 2 டிமாண்ட் வச்சுருக்காரு. ஒன்று வந்து அந்த மாஸ்க் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து வேணும்னு சொல்லிட்டு, 2வது டிமாண்ட் அந்த மாஸ்க் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு டிமாண்ட் படி அவங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஐசக் லெவி சொல்கிறாங்க, இந்த மாஸ்க்கை வந்து டிசம்பர் 31 வந்து டிசைன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டிமாண்ட் என்னென்னா, அவர் வந்து அந்த மாஸ்க் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக அந்த மாஸ்க்கை வந்து ஒயிட் கோல்டில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கோல்டில் வந்து டிசைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் 3600 ஒயிட் அண்ட் பிளாக் டைமண்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் N99 ஃபில்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்கில். அண்ட் இந்த மாஸ்கில் யூஸ் பண்ணியிருக்க ஒயிட் கோல்டு பார்த்தீங்கன்னா 18 கேரட்ஸ். அண்ட் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 270 கிராம்ஸ் வந்து எப்படின்னா நார்மல் மாஸ்க்கை விட 100 டைம்ஸ் வந்து இந்த மாஸ்க் ரொம்ப வெயிட் ஆனது. இந்த மாஸ்க்கை வந்து ஆர்டர் பண்ணவங்க சைனாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன், இப்போ யூஎஸில் இருக்காங்க. அண்ட் அவங்க நேமை வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாஸ்க் எவ்வளோ ஒரு ப்ரைஸில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா $1.5 மில்லியன், இந்தியாவோட மதிப்புக்கு 11 crores. அண்ட் இதுதான் வந்து வேர்ல்டுலேயே இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாஸ்க்காக இருக்குது. இந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும், அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாருக்கும் வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாஸ்க் ஆர்டர்னால நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுக்க முடிஞ்சுதான் அந்த கம்பெனியோட ஓனர் ஐசக் லெவி வந்து சொல்கிறாங்க. நல்ல வேலை சைனாவில் இருக்க பிஸ்னஸ் மேனுக்கு தான் இப்படிலாம் ஆசை வரும், இந்தியாவில் யாரும் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா. இவருக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒருத்தர் கோல்டில் மாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணி அதை வியர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன். அவரோட நேம் சங்கர் குர்கேட். இவருக்கு இந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து அவர் சில்வர் மாஸ்க்கை வந்து பார்த்துருக்காரு. அதை பார்த்ததும் இவருக்கு கோல்டு மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கிறதுனால அவரோட டிசைனர்கிட்ட சொல்லி கோல்டில் மாஸ்க்கை டிசைன் பண்ணியிருக்காரு. 10 டேஸில் வந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் இவர் அந்த கோல்டு மாஸ்கோட இருக்க பிக் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்குது. அண்ட் இதை பார்த்த ஒடிசாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கோல்டு மேலே இவரை விட ரொம்பவே அதிகமான ஈர்ப்பு இருக்குது. இவரோட நேம் பார்த்தீங்கன்னா மோகன்டி. இவருக்கு வந்து 4 டிகேட்ஸாக வந்து இவர் வந்து கோல்டை வந்து வியர் பண்ணியிருக்காரு. ஒரு டிகேடுக்கு 10 இயர்ஸ்னாலும் 40 வருஷமாக இவர் கோல்டை வந்து வியர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக கோல்டிலே குளிச்சிருக்காருன்னு வைங்களேன். கோல்டுனா இவருக்கு அவ்வளோ விருப்பம். இப்படி இருக்கவர் கோல்டில் ஒரு மாஸ்க்கை பார்த்தானா சும்மாவா விடுவார். மும்பையில் இருக்க ஒரு டிசைனர்கிட்ட சொல்லி 3.50 lakhs ஒரு மாஸ்க்கை வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த பூனே பிஸ்னஸ் மேனோட மாஸ்க்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.90 lakhs. இவரோட மாஸ்க் வந்து 3.50 lakhs வந்து 22 டேஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இதே மாதிரி சூரத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வச்சு மாஸ்க்கை வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோல்டு டைமண்ட்ஸில் வந்து மாஸ்க் ரெடி பண்ணாலும் ஜப்பானில் ரொபாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மாஸ்க்கை வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் வந்து நம்ம ஃபோனோட அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். ஆப் அண்ட் ப்ளூடூத் மூலம் தான் இந்த மாஸ்க் வந்து வேலை செய்யும். அண்ட் இந்த மாஸ்க் வந்து நம்ம பேசுகிறத வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மெசேஜாக வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும். அண்ட் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து 8 லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. எனக்கு இந்த மாஸ்க்கெல்லாம் பார்க்கப்ப என்ன தோணுச்சுன்னா, இவங்க வந்து கோல்டு மேலே இருக்க ஆசைனாலும் இந்த மற்றவங்க வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க, அதனால் நானும் போடணும்னு நினச்சி தான் இவ்வளோ காசு கொடுத்து இந்த மாஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து இந்த கொரோனானால வேலை இல்லாதனால நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து இல்லை நிறைய வழியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேருக்கு இந்த காசை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.